இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 8th ஸ்டாண்டர்டுடைய 5th லெசன் சிட்டியோங் கி அனூத்தி துனியா பத்தி பார்க்க போறோம். சிட்டியோ மீன்ஸ் அந்த லெட்டர்ஸ். நம்ம லெட்டர் கொடுப்போம் இல்லையா, கடிதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லெட்டர்ஸோட அனூட்டி மீன்ஸ் ரொம்ப யூனிக்கான, ரொம்ப டிஃப்ரெண்டான, ரொம்ப தனித்துவமான. துனியா மீன்ஸ் வேர்ல்டு, உலகத்தை பத்தி பார்க்க போறோம். சிட்டியோங்கி அனூத்தி துனியா அப்படின்னா அந்த கடிதத்தோடைய ஒரு தனித்துவமான உலகத்தை பத்தி இந்த லெசன்ல பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள. अभी अजीब व गरीब है और उसकी उपयोगिता हमेशा से बनी रही है. பத்திரம் மீன்ஸ் லெட்டர்ஸ். அந்த கடிதங்களுடைய துனியா மீன்ஸ் வேர்ல்டு, அதோட உலகம் வந்து பி மீன்ஸ் ஆல்சோ, அதுவும் கூட. அஜீபோ கரீப் ஹை. அஜீபோ மீன்ஸ் ரொம்ப வித்தியாசமான, ரொம்பவே சேஞ்சா இருக்கக்கூடிய. கரீப் மீன்ஸ் புவர், அதாவது கொஞ்சமா யூஸ் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். அஜீபோ கரீப் அதாவது ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உஸ்கி மீன்ஸ் அதோடைய, அதாவது கடிதத்தோடைய உபயோகித்தா அதாவது யூஸ் பண்ற அத யுட்டிலிட்டி. உபயோகித்தா மீன்ஸ் அதோட பயன்பாடு. ஹமேஷா மீன்ஸ் ஆல்வேஸ், எப்பவுமே. ஹமேஷாசே அதாவது ஆல்வேஸ், எப்பவுமே. பனி ரகிகைனா அதாவது செய்யப்படுது, அதாவது அதோடைய உபயோகம் எப்பவுமே பயன்பாட்டிலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது வந்து என்னதான் கரீப் அதாவது ஏழையா இருந்தாலும், அதாவது அதை யூஸ் பண்றது கம்மியா இருந்தாலும் எப்பவுமே லெட்டர்ஸ் என்னதான் யூஸ்ல இருக்கக்கூடிய ஒண்ணுதான். पत्र जो काम कर सकते हैं वह संचार का आधुनिकतम साधन नहीं कर सकता है. பத்திர மீன்ஸ் லெட்டர். அந்த லெட்டர்ஸ் ஜோ மீன்ஸ் விச், எந்த, காம் மீன்ஸ் வேலை, எந்த வேலைய, கர் சக்தே ஹை, கர்னா டூன்னு அர்த்தம், செய்யறது. கர் சக்தேனா கேன், எந்த வேலையை அந்த லெட்டர்ஸால, அந்த கடிதத்தால செய்ய முடியுமோ. சக்தே மீன்ஸ் முடியும்னு அர்த்தம், எது முடியுமோ. வக் மீன்ஸ் அது, அந்த வேலைய. சஞ்சார் மீன்ஸ் அந்த தொலைத்தொடர்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனுக்கான ஆதுனிகத்தம் சாதன். ஆதுனிகத்தம் அதாவது ரொம்ப புதுசுல இருக்கக்கூடிய, அதிநவீனம்னு சொல்லுவோம் இல்லையா. ஆதுனிகத்தம் மீன்ஸ் ரொம்ப இப்ப ரொம்ப யூஸ்ல இருக்கக்கூடிய, அந்த நியூவா இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே. சாதன் மீன்ஸ் உபகரணங்கள்னு அர்த்தம். எக்யூப்மெண்ட்ஸ், எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே நகி கர் சக்தாங்க. நகி இஸ் த நெகட்டிவ் வேர்டு. கர்னா செய்யறது, சக்தானா முடியும். கர் சக்தா அப்படின்னா செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். நகி வந்துருச்சு இல்லையா, சோ செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட், சோ செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. எந்த வேலையை வந்து லெட்டரால மட்டும் செய்ய முடியுமோ அந்த வேலைய இப்ப புதுசா இருக்கக்கூடிய எந்த உபகரணமும் செய்ய முடியாதுங்கிறத நமக்கு சொல்றாங்க. पत्र जैसे संतोष फोन या एसएमएस का संदेश कहाँ दे सकता है. பத்திர மீன்ஸ் லெட்டர். ஜெய்சே லைக் தட், பத்திர மாதிரி, அதாவது லெட்டர்ஸ் மாதிரி. சந்தோஷ் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷத்தை. போன் மீன்ஸ் போன், அல்லது யா மீன்ஸ் அல்லது, ஆர் போன் அல்லது. எஸ்எம்எஸ் சொல்லுவோம் இல்லையா, ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், அது. சந்தேஷ் மீன்ஸ் மெசேஜ், அது கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜ். கஹா தே சக்தாங்க. கஹாங்கன்னா வேர், எப்படி, அதாவது எங்க வந்துட்டு. தே சக்தாங்க, தே மீன்ஸ் கிவ், கொடுக்கறது. தே சக்தா அப்படின்னா முடியறது, கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்படி வந்து நம்ம எஸ்எம்எஸோ போனோ வந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா, எது மாதிரி, லெட்டர் கொடுக்கற மாதிரி அப்படிங்கறத கேக்குறாங்க. பத்ர ஏக் நயா सिलसिला शुरू करते हैं और राजनीति, साहित्य तथा कला के क्षेत्र में तमाम विवाद और नई घटनाएं की जड़ भी पत्र ही होते हैं. पत्र लेटर्स வந்து एक नया सिलसिला शुरू करते हैं. ஏக்னா ஒரு, நயானா நியூ, புதுசான. சில்சிலா மீன்ஸ் ஒரு சைக்கிள், ஒரு புதுசான ஒரு சைக்கிள், அதாவது தொடர்ச்சியை வந்துட்டு. शुरू करते हैं, शुरू ஸ்டார்ட் பண்றது. शुरू करते हैं அது ஸ்டார்ட் பண்ணுது. அது என்ன அப்படின்னா அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். ராஜநீதி மீன்ஸ் பொலிட்டிக்கல் சொல்லுவாங்க, அரசியல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி. சாகித்ய மீன்ஸ் லிட்ரேச்சர், அதாவது இலக்கியங்கள் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி. தத்தா மீன்ஸ் இன்க்ளூடட் தட், அது கூடவே சேர்த்து. கலா மீன்ஸ் நம்ம ஆர்ட் சொல்லுவோம் இல்லையா, கலைகள் சம்பந்தப்பட்டதா இருந்தா அதோடைய சேத்திரம் மீன்ஸ் அதோடைய ஏரியாஸ்லயும் சரி. तमाम विवाद और नई घटनाएं. तमाम மீன்ஸ் ஆல், எல்லா. விவாத்னா கான்ட்ரவர்சி சொல்லுவோம் இல்லையா, எல்லா சண்டைகளும் சர்ச்சைகளையும். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். நயி கட்னாவோ, நயி மீன்ஸ் நியூ, புதுசா இருக்கக்கூடிய. கட்னாவோ மீன்ஸ் இன்சிடென்ட்ஸ், ஏதாவது ஒரு நிகழ்வுகளையும். கி ஜட் மீன்ஸ் ரூட், அதோட வேற என்னதான், அதோட வேற. பி மீன்ஸ்
होते हैं. பத்ர மீன்ஸ் லெட்டர். அது எல்லாத்துக்கூட பேஸுமே என்னதான், நம்மளுடைய லெட்டர் தான் அப்படிங்கறது நமக்கு சொல்றாங்க. எல்லா துறைகளிலுமே அதோட வேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய लेटर था. दुनिया का तमाम साहित्य पत्रों पर केंद्रित है और मानव सभ्यता के विकास में इन पत्रों ने ஓகே துனியா மீன்ஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தோடைய தமாம் மீன்ஸ் ஆல் எல்லா சாகித்ய பத்திரம் சாகித்ய மீன்ஸ் லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சரோட பத்திரம் மீன்ஸ் லெட்டர், லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ்ல பர் கேந்திரித் மீன்ஸ் மெயின் அர்த்தம், சென்டர் அப்படின்னு அர்த்தம். அதான் அதுதான் வந்து கவனம், அதாவது போக்கஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் என்னதான் அப்படின்னா நம்மளுடைய பத்திரம் தான், அதாவது லெட்டர் தான். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மாணவ சபியத்தாக்கே, மாணவ மீன்ஸ் ஹியூமன் அர்த்தம். ஹியூமனுடைய சபியத்தானா கலாச்சாரம், மனிதர்களுடைய கலாச்சாரத்துடைய விகாஸ் மீன்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது மனிதர்களுடைய கலாச்சாரத்தோட டெவலப்மெண்ட்ல கூட இன் பத்ரோனே, இன் மீன்ஸ் இந்த பத்திரம் மீன்ஸ் இந்த லெட்டர்ஸ் தான் வந்துட்டு அனுட்டி மீன்ஸ் ரொம்ப யூனிக்கா, ரொம்பவே டிஃப்ரெண்டான பூமிகா நிபாயிகை, பூமிக்கான ரோல், அதோடைய அந்த ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்டான ரோல் வந்துட்டு நிபாயினா பிளே பண்றது, அதாவது அதை செயல்படுத்துறது, ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் வந்து இது செயல்படுத்தி இருக்கு, பத்திரதான் செயல்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. பத்ரோம் கா பாவ் சப் ஜஹான் ஏக் சாஹை. பத்திரம் மீன்ஸ் அந்த லெட்டர்ஸோடைய பாவ் மீன்ஸ் எமோஷன், அதோடைய அந்த பாவனைகளை வந்து சப் மீன்ஸ் ஆல் எல்லா, ஜஹாக்னா பிளேஸ், எல்லா இடங்கள்லயுமே ஏக்ஸா மீன்ஸ் ஒரே மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஏக்ஸா மீன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பலேஹி உஸ்கா நாம் அலக் அலக் ஹோ. பலே மீன்ஸ் இருந்தாலும் சொல்லுவோம் இல்லையா, மேபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா உஸ்கானா அதோடைய நாம்னா பேரு, அந்த லெட்டர்ஸோட பேரு அலக் மீன்ஸ் டிஃப்ரெண்டா அர்த்தம், டிஃப்ரெண்டா இருந்தாலும் கூட அதோடைய பாவனைகள் என்னதான், எல்லாமே ஒரே எமோஷன் தான் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. பத்ரக்கோ உருது மே கத். அதாவது லெட்டரை வந்துட்டு உருதுல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கத் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது உருது லாங்குவேஜ்ல கத்து நம்ம சொல்லுவோம், சான்ஸ்கிருத் சமஸ்கிருத லாங்குவேஜ்ல பத்ர அப்படின்னு சொல்லுவோம். பத்ர மீன்ஸ் சமஸ்கிருதத்துல. நெக்ஸ்ட் கன்னடம் சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து காகத் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அதே மாதிரி தெலுங்குமே உத்தரம், தெலுங்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து உத்தரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஜாபுன்னு சொல்லுவாங்க. அவர் மீன்ஸ் மற்றும் லேக்னு சொல்லுவாங்களா, அதாவது தெலுங்குல உத்தரம்னு சொல்லுவாங்க, ஜாபுன்னு சொல்லுவாங்க, லேக்னு சொல்லுவாங்க. தத்தானா இன் அடிஷன் டு, இது கூடவே சேர்த்து நம்மளோட தமிழ்ல வந்துட்டு கடித் கஹா ஜாத்தா ஹை. கடிதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடிதம்னு கஹானா சொல்றது, கஹா ஜாத்தானா சொல்லப்படும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க. பத்ர யாதோங்கோ சஹேஜ்கர் ரக்தே ஹை. பத்ர நம்மளோட லெட்டர்ஸ் என்ன பண்ணுது, யாதோனா மெமரிஸ், நம்மளோட ஞாபகங்களை சகேஜ் மீன்ஸ் சேமிச்சு வைக்கிறது, சேமிக்கிறதுன்னு சொல்லுவோம் சேவிங்ஸ். சகேஜ்கர் மீன்ஸ் சேமிச்சு, ரக்தே மீன்ஸ் வச்சிருக்கிறது, அது என்ன பண்ணுது, நம்மளோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சுக்குது. இஸ்மே கிசிகோ கோயி சந்தேக் நகி ஹை. இஸ்மே இதுல, அதாவது இந்த சேமிச்சு வைக்கின்னு சொன்னாங்களே இந்த வார்த்தைகள்ல கிசி மீன்ஸ் எனி ஒன், யாருக்குமே கோயி மீன்ஸ் எனி, எந்த விதமான சந்தேக் மீன்ஸ் டவுட், சந்தேகம் சொல்லுவோம் இல்லையா, சந்தேக் நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட், அப்ப சந்தேகம் இல்ல அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. ஹர் ஏக் கி அப்னி பத்ர லேகன் கலா ஹை. ஹர்னா ஒவ்வொரு, ஏக்னா ஒவ்வொருத்தவங்களும், ஹர் ஏக் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும், அப்படின்னா தங்களுடைய பத்ர மீன்ஸ் லெட்டரை லேக்கனை எழுதுறது, கலா மீன்ஸ் ஒரு கலை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க லெட்டரை எழுதுறது என்னதான் ஒரு கலை தான். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஹர் ஏக் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும், பத்ரம் மீன்ஸ் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸோட அப்பனா தனக்குரிய தாயிரா மீன்ஸ் ஒரு ஸ்டைல், அவங்கவுங்களுக்கு ஒரு நடை இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. துனியா பர் மே रोज करोड़ों पत्र एक दूसरे को तलाशते तमाम. துனியா பர்மே, துனியானா வேர்ல்டு, இந்த உலகம், பர்னா முழுவதும் அர்த்தம், உலகம் முழுவதுமே, ரோஜ் மீன்ஸ் டெய்லியுமே, ரோஜ் மீன்ஸ் டெய்லியும், கரோடு கரோடா கோடிக்கணக்கான அப்படின்னு அர்த்தம், கரோடு மீன்ஸ் கோடிக்கணக்கான பத்திர மீன்ஸ் லெட்டர்ஸ், ஏக் தூசரேக்கோ, ஏக்னா ஒன்னு, தூசரேக்கோனா அனதர் ஒன்னு வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள தலாஸ்தே மீன்ஸ் தேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தேடிட்டு, தமாம் மீன்ஸ் ஆல் முழுவதும்,
டிகானே தக் பகுஸ்தே ஹை. டிகானே டிகானே மீன்ஸ் ஒரு ஒரு பிளேசஸ் சொல்லுவோம் இல்லையா, தலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அதோட டெஸ்டினேஷன். ஒரு லெட்டர் ஒருத்தவங்க எழுதுறாங்கன்னா எங்க போய் சேரணுங்கிறது டெஸ்டினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த டிகானோ டிகானோ மீன்ஸ் அதோட டெஸ்டினேஷன், அதாவது தலங்களுக்கு தக் தக்னா அது வரைக்கும் பகுஸ்தே ஹை பகுஸ்தே போய் ரீச் ஆகுது. அதாவது ஒருத்தவங்க எழுதுற லெட்டரை இன்னொருத்தவங்களுடைய பிளேஸ் வரைக்கும், எந்த பிளேஸா இருந்தாலும் தமாம் திகானோ மீன்ஸ் எந்த பிளேஸ் தான், எல்லா பிளேசஸ்க்கும் போய் பகுன்ஸ்தே பகுன்ஸ்தே போய் ரீச் ஆகுது அப்படிங்கறது சொல்றாங்க. பாரத் में ही रोज 4.5 करोड़ चिट्ठियां डाक में डाली जाती हैं. பாரத் மீன்ஸ் இந்தியா, அந்த இந்தியால மட்டுமே ही रोज रोज मीन्स डेली डेली में 4.5 करोड़ साढ़े मीन्स साढ़े मीन्स हाफ अर्थम 4 करोड़ 4 மீன்ஸ் 4, அதாவது 4.5 கரோடு கரோடு மீன்ஸ் கோடி அப்படின்னு அர்த்தம். 4.5 கோடி சிட்டியா மீன்ஸ் லெட்டர்ஸ், 4.5 கோடி லெட்டர் வரைக்கும் டாக் மீன்ஸ் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல, டாக் மே டாலினா போடுறது, டாலி ஜாத்தினா போடப்படுது. அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல 4.5 கோடி லெட்டர்ஸ் இந்தியால மட்டுமே போடப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. जो साबित करती है कि पत्र कितनी அகமியா ரக்தே ஹை. ஜோ மீன்ஸ் விச், அது வந்துட்டு சாபித் கர்த்தி ஹை. சாபித் மீன்ஸ் ப்ரூவ் பண்றது, அது நிரூபிக்குதான், ப்ரூவ் பண்றது. சாபித் கர்த்தினா செய்யறது, அது நிரூபிக்குதான். எதை நிரூபிக்குது அப்படின்னா பத்திர மீன்ஸ் லெட்டர் தான். கித்னி எவ்வளவு, ஹவு மச். அகமியத் ரக்தே ஹை. அகமியத் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவமானதா இருக்கு. ரக்தே மீன்ஸ் இருக்கிறது. அகமியத் ரக்தே ஹை மீன்ஸ் எவ்வளவு முக்கியத்துவமா இருக்குங்கிறத நமக்கு நிரூபிக்குதுன்னு சொல்றாங்க. पंडित जवाहरलाल नेहरू ने सन 1953 में सही ही कहा था कि பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா, அவங்க சன்னா வருடத்தை குறிக்கிறது. 1953ல சஹி மீன்ஸ் கரெக்டா தான், கஹானா சொல்றது, கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா हजारों सालों तक संचार का साधन केवल हरकारे रनर्स या फिर तेज घोड़े रहे हैं. ஹசாரோ மீன்ஸ் 1000 அர்த்தம், ஆயிரக்கணக்கான. சாலோ மீன்ஸ் வருடங்கள், ஆயிரக்கணக்கான 1000 வருஷம் வரைக்கும். தக் மீன்ஸ் வரைக்கும் அர்த்தம், 1000 வருஷம் வரைக்கும். சஞ்சார் மீன்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது பேசிக்கிறதுக்கான சாதன் மீன்ஸ் சாதனம், அதாவது எக்யூப்மெண்டா வந்து கேவல்னா ஒன்லி வெறும். ஹர்காரே மீன்ஸ் அதாவது ஓடி போய் தானாவே நடந்து போய் கொடுக்கறது இருக்கு இல்லையா, ரன்னர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அவங்க இருந்திருக்காங்க. யா மீன்ஸ் அல்லது, பிர் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம். தேஜ் கோடே ரகே ஹை. தேஜ்னா ஃபாஸ்டா ஓடக்கூடிய, கோடேனா குதிரை. அந்த குதிரையை வந்து தூது அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. உஸ்கே பாத் பகியே ஆயே. உஸ்கேனா அதுக்கு, பாத்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் தான் பகியே மீன்ஸ் வீல்ஸ், சக்கரங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. பர் ரயில்வே அவுட் தார் சே பாரி பதலாவ் ஆயா. பர் மீன்ஸ் பட், ஆனா ரயில்வே மீன்ஸ் ரயில்வே இருக்கு இல்லையா, அது அவர் மீன்ஸ் அது. மற்றும் தார் மீன்ஸ் ஒயர் மூலியமா, கம்பிகள் மூலியமாவும். பாரி பதலாவ் மீன்ஸ் சேஞ்ச், மாற்றங்கள். பாரினா ரொம்ப ஹெவியான, ரொம்ப ஜாஸ்தியான மாற்றங்கள். ஆயான வந்ததுன்னு சொல்றாங்க. तार ने रेलों से भी तेज गति से संवाद पहुंचाना का सिलसिला शुरू किया. தார் மீன்ஸ் ஒயர், அந்த ஒயர்கள் வந்து ரயில்களை விட, சே மீன்ஸ் ஃப்ரம் த ரயில்களை விட, பி மீன்ஸ் ஆல்சோ ரயில்களை விட கூட. தேஜ் மீன்ஸ் வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா. கதி மீன்ஸ் ஸ்பீட், அதாவது ரொம்ப வேகமான, ரொம்ப ஃபாஸ்டான அந்த வேகத்துல. சன்வாத் மீன்ஸ் அந்த மெசேஜ பவுஞ்சானே மீன்ஸ் ரீச் பண்றது, போய் சேர்க்கறதுக்கான. சில்சிலா மீன்ஸ் ஒரு சைக்கிள், ஒரு தொடர்ச்சியான அந்த விஷயத்த. ஷுரு மீன்ஸ் ஸ்டார்ட், அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அபு மீன்ஸ் நவ், அதனாலதான் இப்ப வந்துட்டு. அபு மீன்ஸ் நவ், இப்பொழுது. டெலிபோன் வயர்லெஸ் அவ் ஆகே ரேடார் துனியா பதல் ரஹா ஹை. அப்படின்னா நான் இப்பொழுது வந்து டெலிபோன் இருக்கு, வயர்லெஸ் இருக்கு. அவர் மீன்ஸ் அது. மற்றும் ஆகே மீன்ஸ் இன்னும் முன்னாடி போய், மூவிங் ஃபார்வர்ட், இன்னும் முன்னாடி போய். ரேடார் வரைக்கும் வந்துருச்சு. துனியா பதல் ரஹா ஹை. இதுல எல்லாத்தினாலையும் துனியானா வேர்ல்டு, இந்த உலகமே என்ன பண்ணிட்டு இருக்கு, பதல் ரஹா ஹை. பதல் மீன்ஸ் சேஞ்ச், உலகமே மாறிட்டு வருது. பதல் ரஹா ஹை மீன்ஸ் சேஞ்சிங், இந்த உலகமே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. पिछले शताब्दी में पत्र लेखन ने एक कला का रूप ले लिया.
பிச்சலி மீன்ஸ் ப்ரீவியஸ், முன்னாடின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருந்த சதாப்தி மீன்ஸ் செஞ்சுரிஸ், அதாவது முன்னாடி இருந்த நூற்றாண்டுகள்ல. பத்ர லேக்கன், பத்ர லெட்டர், லேக்கனை எழுதுறது, லெட்டர் எழுதுறது. கலாக்கா ரூப், ஏக்னா ஒரு, கலானா கலையோடைய, ரூப்னா வடிவத்தை, லேலியா எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. பத்திரம் எழுதுறது என்னது ஒரு கலை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. डाक व्यवस्था के सुधार के साथ पत्रों को सही दिशा देने के लिए विशेष प्रयास किया गए. டாக் மீன்ஸ் போஸ்ட், அந்த போஸ்டோட விவஸ்தானா சிஸ்டம், அதாவது போஸ்டல் சிஸ்டத்தோட சுதார் மீன்ஸ் அதோட டெவலப்மெண்ட், அதோட முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதோட முன்னேற்றத்தோட சேர்த்து, சாத் மீன்ஸ் வித் இம்ப்ரூவ்மெண்டோட சேர்த்து, பத்ரம் மீன்ஸ் லெட்டர்ஸோடைய சகி திஷா, சகி மீன்ஸ் கரெக்டான திஷா மீன்ஸ் டைரக்ஷன், கரெக்டான டைரக்ஷன். தேனே கேலியே, தேனேனா கொடுக்கறதுக்காக, தேனே மீன்ஸ் கிவிங், தேனே கேலின்னு கொடுக்கறதுக்காக விசேஷ் பிரயாஸ் கியே கயே, விசேஷ ஸ்பெஷலான, ரொம்பவே விசேஷமான பிரயாஸ்னா முயற்சி, கியேன செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த போஸ்டல் சிஸ்டம் டெவலப் ஆவறதோட சேர்த்து லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் டெவலப் பண்ண ஒரு ஸ்பெஷலான ட்ரை பண்றாங்க. पत्र संस्कृति विकसित करने के लिए स्कूली पाठ्यक्रम में पत्र लेखन का विषय भी शामिल किया गया. பத்ர சன்ஸ்கிருதி மீன்ஸ் கல்ச்சர், அதாவது பத்ர சன்ஸ்கிருதினா அந்த லெட்டர் எழுதுறதுக்கான அந்த கல்ச்சரை விகாசித் கர்னே கேலியே, விகாசித் மீன்ஸ் டெவலப் பண்றது, முன்னேற்றத்துக்காக, கர்னே கேலியேனா அந்த முன்னேற்றத்துக்காக, ஸ்கூலி மீன்ஸ் ஸ்கூல் படிக்கக்கூடிய, பாட்டியக்கிரமே சிலபஸ், அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த கோர்சஸ் சிலபஸ்ல கூட பத்ர லேக்கன் கா, பத்ர மீன்ஸ் லெட்டர் லேக்கன் மீன்ஸ் எழுதுறது, லெட்டர் எழுதுறதுக்கான விஷய மீன்ஸ் சப்ஜெக்ட, பி மீன்ஸ் ஆல்சோ, அதையும் கூட ஷாமில் கியா கயா, ஷாமில் இன்க்ளூட் பண்றது, ஷாமில் கியா கயானா இன்க்ளூட் செய்யப்பட்டது, கியா மீன்ஸ் செய்யறது, அதையும் சேர்த்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு சொல்றாங்க. பாரத் ஹி நஹி துனியா கே கई देशों में ये प्रयास चले और विश्व डाक संघ ने अपनी ओर से भी काफी प्रयास किए. பாரத் மீன்ஸ் இந்தியால நஹி மீன்ஸ் இல்ல, இந்தியால மட்டும் கிடையாது. துனியா மீன்ஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தோடைய, தேசோமே, கை மீன்ஸ் மெனி, நிறைய, தேசம் மீன்ஸ் கண்ட்ரி, நிறைய கண்ட்ரிகள்லயுமே, ஏ மீன்ஸ் இந்த, பிரயாஸ் மீன்ஸ் முயற்சி, இந்த முயற்சிய சலையெல்லாம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த முயற்சியே நடந்துகிட்டு தான் இருக்குது. அவர் மீன்ஸ் அது மற்றும் விஸ்வ டாக் சங், விஸ்வ யூனிவர்சல், அதாவது யூனிவர்சலா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, டாக்னா போஸ்டல், சங்னா கமிட்டி, அதாவது யுனிவர்சல் போஸ்டல் கமிட்டின்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, அப்படின்னு தங்களுடைய ஓர்ஸ்னா அவங்களோட சைட்ல இருந்து அவங்களோட பங்குக்கு, பி மீன்ஸ் ஆல்சோ அவங்களோட பங்குக்கு கூட, காஃபி மீன்ஸ் போதுமான அளவு, எனஃப்னு சொல்லுவோம் இல்லையா, போதுமான அளவு, பிரயாஸ்னா ட்ரை பண்றது, அவங்க சைட்ல இருந்து கூட அவங்க போதுமான முயற்சிய பண்றாங்க. பிரயாஸ் கியே அப்படின்னா முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. विश्व डाक संघ की ओर से 16 वर्ष से कम आयु वर्ग के बच्चों के लिए पत्र लेखन प्रतियोगिताएं आयोजित करने का सिलसिला सन 1972 से விஸ்வ டாக் சங், அதாவது யூனிவர்சல் அந்த போஸ்டல் குரூப் வந்துட்டு அவங்களோட ஓர் மீன்ஸ் சைடு, அவங்களோட சைட்ல இருந்து 16 16 மீன்ஸ் நம்பர் 16, வருஷம் மீன்ஸ் வருடங்கள், அதாவது 16 வயசுக்கு கம் மீன்ஸ் கம்மியா உள்ள, ஆயு வர்க் மீன்ஸ் அந்த ஏஜ் குரூப்னு சொல்லுவோம் இல்லையா, ஆயு மீன்ஸ் ஏஜ், வர்க்னா குரூப், அதாவது ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய பச்சம் மீன்ஸ் குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தைகளுக்காக, பத்ர மீன்ஸ் லெட்டர், லேக்கனா எழுதுற, லேக்கன் அதாவது லெட்டர் எழுதுறதுக்கான பிரதியோகிதா மீன்ஸ் காம்படிஷன்ஸ், நிறைய போட்டிகளை, ஆயோஜித் கர்னேகா சில்சிலாயே, ஏற்பாடு பண்றதுக்கான சில்சிலாயே ஒரு சர்க்கிள், ஒரு ரொட்டீனா செய்யணும் இல்லையா, ஒரு தொடக்கத்தை சன் 1972 இருந்து, சேம் மீன்ஸ் ஃப்ரம் 1972 இருந்து शुरू किया गया, शुरू ஸ்டார்ட் பண்ண, शुरू किया गया மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ண பட்டது அப்படிங்கறத சொல்றாங்க. यज्ञ सही है कि खास तौर पर बड़े शहरों और महानगरों में संचार साधनों के तेज विकास तथा अन्य कारणों से पत्रों के आवाजाही प्रभावित हुई है.
யக் சஹி ஹை. சஹி மீன்ஸ் கரெக்ட். இது கரெக்ட் தானா? எது கரெக்ட் அப்படின்னா காஸ் தௌர் பர். காஸ்னா ஸ்பெஷல், தௌர்னா ஒரு டியூரேஷன், ஸ்பெஷலான ஒரு எஸ்பெஷலின்னு சொல்லுவோம் இல்லையா? காஸ் தௌர் பர் மீன்ஸ் ஸ்பெஷலான ஒரு அகேஷன்ல படே ஷஹரோं और महानगरों में संचार. படே ஷஹரோं மீன்ஸ் டவுன்ஸ். அதாவது படே ஷஹர்னா பெருநகரங்கள் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பிளேசஸ்லயும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மகாநகரம் அதுவும் அதேதான், பெருநகரங்கள் தான். நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ்ல சஞ்சார் மீன்ஸ் கம்யூனிகேஷன், ஒரு தொலைத்தொடர்பு